ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விஷ்ணுக்கும் அர்ச்சனாக்கும் திரும்ப முட்டிக்கிட்டு பயங்கரமான மோதல் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வச்ச G2 டாஸ்கில் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்று G2லேருந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி வேணுமோ இவங்க எப்படி கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட்டி கொடுக்கணும் அப்படின்றத கேமாக இருந்துச்சு. அப்போ அர்ச்சனா வந்து வுடன் ஃப்ளோர் கேட்டிருந்தாங்க. வுடன் ஃப்ளோர் தான் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் விஷ்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கோவப்பட்டு எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க, நீங்க வுடன் ஃப்ளோர் தானே கேட்டீங்க, பெட்டர் மார்க்ஸ் கேட்ட பெட்டர் மார்க்ஸ் தானே கொடுக்க முடியும், அதை விட்டுட்டு டியூப் லைட்டா போட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கு தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல ப்ரோ நீங்க வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு அதை தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தானே என்னால் கொடுக்க முடியும், அதை விட்டுட்டு நான் என்ன வேற ஒரு விஷயமா கொடுக்க முடியும் அப்படின்னப்போ விசித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவ அதை மீன் பண்ணி சொல்லல. வுடன் ஃப்ளோர் தான் போடணும்ன்றது கிடையாது, இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு தான் விஷ்ணு சொல்றாரு, இப்படி சொல்றீங்களா, நான் இதை ஒத்துக்கிறேன், அதை விட்டுட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்றதை என்னால் ஒத்துக்கவே முடியாது, ஏன்னா நீங்க கேட்டது தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் விசித்ரா சொல்றாங்க, இந்த மாதிரி எவ்வளோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்களோ அதை வச்சு எதாவது பண்ணியிருக்கலாம்ல, அதை வச்சு எதுவுமே பண்ணலைன்னும் போது எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும், அதெல்லாம் தானே பாயிண்ட்ஸு, என்ன இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்றதான பாயிண்ட்ஸு அப்படின்னப்போ, நான் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருந்தேனே அப்படின்றது, ஃப்ளவர்ஸ்லாம் நான் ஆட் ஆன் பண்ணவே இல்லை, ஃப்ளவர்ஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதை தாண்டி எதாவது கிரியேட்டிவாக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் அர்ச்சனா சொல்கிறாங்க, காம்படிஷன் வந்துருச்சு, காம்படிஷன் வரும்போது யார் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கா அப்படின்றத தான் பார்க்க முடியும். இப்போ ஒரு டான்ஸ் நடக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் டான்ஸ்னு சொன்னாங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் பண்ணால் மட்டும் போதாது, அதில் ஏதாச்சும் ஒரு 2-3 வாவ் ஃபேக்டர் இருக்கணும், அப்போ தான் வின் பண்ண முடியும் அப்படின்றாங்க. தயவு செய்து டான்ஸையும் வந்து இதையும் ஒன்று சேர்க்காதீங்க, வீடு கட்டுறது வேற டான்ஸ் ஆடுறது வேற, அது கூட இதை வந்து சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, இது ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்க் தானே, இதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றாங்க. அதை நீங்கள் சொல்லாதீங்க, நான் டென்ஷன் ஆகணும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வேணா இது அசால்ட்டாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா, இதில் வின் பண்ணால் கிட்டத்தட்ட 1.5 சவரன் நகை வந்து அவங்களுக்கு கிஃப்டாக வரும், அதாவது பரிசாக வரும், யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு. அது கிடைக்கலன்ற காண்டில் செம்மையாக இருக்காரு விஷ்ணு. இந்த பிரச்சனை இங்க முடியல, இது அப்படியே தொடர்ந்துட்டே போச்சு. அடுத்தது பிக் பாஸ் மூடி அதுக்கப்புறம் என்ன பண்ண, நிலாச்சோறு அப்படின்ற ஒன்று கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, விஷ்ணுவில் விசித்ரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி யாராவது ஒரு நிலா பாட்டு பாடுங்க, ஏன்னா நல்ல மூன் டேல இன்னைக்கு நிலா பாட்டு யாராச்சும் பாடுங்க, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ச்சனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா அப்படின்னாங்க. விசித்ரா உடனே என்ன சொன்னாங்கன்னா, சும்மா வேற ஏதாவது நிலா பாட்டு பாடுங்கடி, அதை பாட்டை விட்டுட்டு நிலா நிலா ஓடிவான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே விஷ்ணு என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்களோட இன்னர் சைல்டை இங்க கூட்டிட்டு வராதீங்க, மெச்சூர்டா நடந்துக்கோங்க, கொஞ்சமாச்சு மெச்சூர்டா நடந்துக்கோங்க, நீங்க ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொன்னாரு. உடனே அதுக்கு அர்ச்சனா வந்து, இவர் வேற எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லி வேற லெவலில் ஒரு ரிப்ளை பண்ணாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வாரம் விஷ்ணுவுக்கும் அர்ச்சனாவுக்கும் எதுலையாச்சும் முட்டிக்கும். ஏன்னா விஷ்ணு வந்து கோவப்பட்டுட்டாரு, இவங்க மேலே கரை வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அடுத்தது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணுவாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அர்ச்சனா இதை சின்ன விஷயம்ன்றாங்க, நான் 1.5 சவரன் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, விஷ்ணு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால விஷ்ணு ரொம்பவே கடுப்பில் இருக்காரு, நமக்கு வரல அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு வந்து பயங்கரமான பதில் வந்து விசித்ரா வந்து கொடுத்தாங்க. விசித்ராவோட பதிலுக்கு அவரால் வந்து திரும்ப எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் அர்ச்சனா பயங்கரமாக லாக் ஆயிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்ததை இவர் கொடுத்தாரு அப்படின்றத ரொம்பவே கிளியராக சொல்லிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.